நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒர்க்கு போயிருந்த ஃபீல்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை மரம், மாமரம், பலாமரம் இது போன்ற மரங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் நாங்களும் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து அவருடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 60 மரம் வந்து வைக்கிற பிளானில் வந்து சொல்லியிருந்தார். அந்த 60 மரத்துலேயும் வந்து எப்படின்னா, ஒரு ஒரு லைனுக்கு வந்து 15 மரம். இந்த மாதிரி ஒரு 4 லைனில் வந்து மரம் வைக்கிறதுக்கு ட்ரென்ச் எடுத்திருந்தார். அது இல்லாமல் சப்லைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைனுக்கு சென்டரில் வந்து சப்லைன் எடுத்திருந்தார். அந்த சப்லைனில் வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போரை நம்பி மட்டுமே வந்து அவர் இந்த மரங்களுக்கு வந்து நீர் பாசனம் பண்ணுறதுனால அவர் வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 இன்ச்சில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து 30 மரத்துக்கு வந்து நீர் வந்து பாயாது. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 1 இன்ச்சு வால்வு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடில் இருக்க 15 மரத்துக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே போல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமரும் வந்து கேட்டிருந்தாரு. அவர் வந்து எப்படி கேட்டிருந்தாரு அப்படின்னா, டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மரத்துக்கும் வந்து அந்த ஒரு வால் ஓப்பன் பண்ணால் 30 மரமும் வந்து பாயிற மாதிரி கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியே இருக்க ஒரு 6, 7 மரம் மட்டும் ப்ரெஷர் அதிகமாக வாட்டர் ஃப்ளோ ஆயிரும். பின்னாடி லாஸ்ட்டில் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக பாயாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 16 டேப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம நார்மலாகவே வந்து தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டேப் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஆன் ஆஃப் டோட்டலாகவே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மரம் கனெக்ட் பண்ணியிருக்கு. அந்த 30 மரத்துக்கும் நீர் பாசனம் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 மரம் மட்டும்தான் வந்து டேப் வந்து ஓப்பனில் இருக்கும். மீதி இருக்க 15 மரம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளோஸில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த 60 மரத்துக்கும் நீர் பாசனம் பண்ண போகிறோம். ஒரு டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மரமாக தான் வந்து நம்ம நீர் பாசனம் பண்ண முடியும். நான் வந்து அப்போ கஸ்டமர்கிட்டேருந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே 2 இன்ச்சு யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்டாக ஒரு டைமுக்கு வந்து நீங்கள் 30 மரத்துக்குமே நீர் பாசனம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் டேப் வந்து ஒவ்வொரு டைமும் ஆன் ஆஃப் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் இந்த மாதிரி 15 மரத்துக்காக வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஆன் ஆஃப் பண்ணி எடுத்துவிடும்போது அங்கே இருக்க மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பராமரிப்பு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்க முடியும். அதே போல் இவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தார். முழுக்க முழுக்க இந்த 60 மரத்துக்கும் நான் வந்து இயற்கை உரங்கள் மட்டுமே தான் பயன்படுத்த போகிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைமும் நேரடியாக வந்து அந்த 15 டேப்பை ஓப்பன் பண்ணி நான் நீர் பாசனம் பண்ணும்போது அந்த மரத்துக்கு தேவையான உரத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அதை குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்மளோட விவசாய பூமியில் வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட வளம் வந்து நல்லாவே அதிகமாகும். அப்போ அந்த மண் வளம் அதிகமாகும் போது அந்த மரங்களோட வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அதிகமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இயற்கை உரங்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா மண் வளமும் நல்லாயிருக்கும், மனித வளமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 1 இன்ச்சு வால்வு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மரத்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 2 சைடு மரம் இருக்கும். அந்த சென்ட்ரல் லைனில் வந்து நம்ம 2 டேக்-ஆஃப் எடுப்போம். அந்த 2 டேக்-ஆஃப் எடுத்து 2 சைடு மரத்துக்கும் வந்து விட்டுருவோம். அதே போல் இங்கே வந்து நம்ம ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 டேப் கொடுத்துருப்போம். டேப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்போவும் யூஸ் பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஷோ பண்ணுவேன். அது எந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்லைனுக்கும் அந்த மரம் இருக்க ட்ரென்ச்சுக்கு வந்து கொஞ்சம் நீளமாகவே இருக்கும். அதாவது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளைன் ஹோஸ் வந்து கொஞ்சம் அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் உழவு ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதாவது மோஸ்ட்டாக உள்ளே வந்து களைப்பயிர்கள் தான் வந்து முளைக்கும். அதையும் வந்து அவர் நான் மருந்தெல்லாம் அடித்து களைக்கொல்லி இந்த மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம வந்து இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணில் யூஸ் பண்ண போகிறோம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகாமல் ஒரே இடத்துல வந்து ஊற்றணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த 16 டேப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையான அளவு வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சப்லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட போகிறோம். இங்கே வந்து 16 தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 16 ஹோல்ஸ் போட்டுட்டு
அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வந்து அப்படியே வாஷரும் வந்து போட்டுட்டு வந்துருவாரு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டேக் ஆஃப்க்கு தேவையான அளவு ஹோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து அந்த ட்ரென்ச்சுக்கும், அந்த மரம் இருக்க குழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 அடி நீளம் வந்து நாங்கள் ப்ளைன் ஹோஸ் வந்து வச்சுருக்கோம். அதேபோல் அந்த எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் இருக்க அந்த ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எல்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மரத்துக்கிட்ட மட்டும்தான் வந்து கரெக்டாக ஊற்றும். வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு நீர் பாசனம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஈஸியாகவே வந்து நீரை சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வறட்சி காலத்துலேயே வந்து எளிதாக வந்து நீர் பாசனம் பண்ண முடியும்.